2026 கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன். முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த வருடத்துல அத்தனை காரியங்களும் புதிதாய் மாறப்போகிறது. பழையவைகள் எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களிடத்திலே ஒழித்து எல்லா காரியங்களையும் புதிதாய் மாற்றப் போகிறார். புதிதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். எல்லா காரியங்களும் புதிதாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறது. அத்தனையும் புதிதான காரியமாய் மாறப்போகிறது. புதிதான அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கிற எல்லா அபிஷேகமான காரியங்கள் அத்தனையுமே அது புதிதாய் மாறப்போகிறது. புதிதான உடன்படிக்கையை கர்த்தர் செய்ய போகிறார். புதிதான உடன்படிக்கை, நீங்கள் இவ்வளவு நாளா இருந்த உடன்படிக்கையை இழந்து உடன்படிக்கை வேண்டாம் என்று தள்ளினவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த 2026 ஆண்டிலே உங்களோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். உங்களோடு கூட ஒரு புதிய அபிஷேகத்தை தர விரும்புகிறார். ஒரு புதிதான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். பலவைகள் எல்லாம் ஒழிய போகிறது. 2025 இருந்த எல்லா பழைய காரியங்களும் ஒழிந்து எல்லா காரியங்களும் புதிதாய் மாத்திரமே மாறப்போகிறது. இந்த ஆசீர்வாதத்தை இந்த 2026 ஆண்டிலே நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட பெரிய பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். தேவ ஜனமே, இதை பார்க்கிற உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துல பழையதை நினைத்து ஒரு வருத்தமும் பாரமும் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். இந்த பழசை என்னால மறக்கவே முடியல என்று சொல்லி ஒரு பெரிய பாரத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது என்னவென்றால், இனி எல்லாவற்றையும் பழையது அத்தனையும் மறந்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை புதிதாய் செய்ய போகிறேன். அது புதிதான ஆசீர்வாதமாய் மாத்திரமே இருக்கும். உங்கள் வீட்டுல எல்லாம் புதுசாதான் இருக்கும். எல்லா பழையவைகளும் ஒழிய போகிறது. கர்த்தர் புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்களுடைய அபிஷேகத்தை இழந்தவர்களாய், அபிஷேகத்தை இழந்து ஐயோ நான் ஆதியில் கொண்ட அபிஷேகம் என்னை விட்டு இழந்து போனதே என்று சொல்லி நினைக்கிறீர்களா? கர்த்தர் இந்த வருடத்திலே எல்லா அபிஷேகத்தை மாற்றி ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். அது புதிதான அபிஷேகமாய் இருக்க போறது. அந்த புதிதான அபிஷேகம் உங்களை அநேகருக்குள்ளாய் கொண்டு போய் நிறுத்த போகிறது. ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய போகிறார். எப்படிப்பட்ட உடன்படிக்கை தெரியுமா? பழைய உடன்படிக்கையை மீறின உங்களோடு கூட கர்த்தர் ஆதியிலே கொண்டிருந்த பழைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி இருக்கிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், பழைய உடன்படிக்கையை மீறின உன்னோடு கூட, எல்லாரும் வெறுத்து விட வேண்டிய உன்னோடு கூட, நீ பல இடத்துல இருந்து வெறுக்கப்பட்ட உன்னோடு கூட, என்னுடைய உடன்படிக்கையை மீறி நானும் வெறுத்து விட்டனோ என்று சொல்லி நினைக்கிற உன்னோடு கூட இந்த 2026 ஆண்டிலே ஒரு புதிய உடன்படிக்கையை செய்ய போகிறேன். அது புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை நீ நிறைவேற்றும்படியாய் தாகமாய் காத்திருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, அது எல்லாவற்றையும் புதிதாய் மாறப்போகிறது. தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் ஆழமாய் பேசியிருப்பார் என்று சொல்லி நம்புகிறேன். புதிய புதிய காரியங்களையும் புதிய உடன்படிக்கையும் புதிய அபிஷேகத்தையும் தந்து இந்த 2026 ஆண்டிலே கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். வாஞ்சையோடு காத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.